சந்தோஷத்துலேயும் சந்தோஷம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். மனசுல சாந்தி வேணும், நிம்மதி வேணும்னா நம்மெல்லாம் கோயிலுக்கு போவோம். அதை நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நம்மெல்லாம் கடவுளை தேடி தான் கோயிலுக்கு போவோம். அந்த கடவுள்களாக மாறி நீங்கள்லாம் இந்த 15th பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதாவது ஊர்வசியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட்டு முடிஞ்ச உடனே ஜூஸு போய் அடிக்கடி குடிக்கிறது அவங்க வழக்கம். நான் ஒரு தடவை கேட்டேன், இப்படி சும்மா சும்மா ஜூஸை குடிக்கிறியம்மா, உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எனக்கு எதுவும் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் தான் என்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் முருங்கைக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டு பச்சை முருங்கைக்காவும் எடுத்துக்கிட்டு வந்தான். சார், இது எங்கள் மரத்தில் காய்ச்சது, இது வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொரியலும் கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த பச்சை முருங்கைக்காவும் கொடுத்தேன். நான் உடனே அவன்கிட்ட சொல்லி இதை ஜூஸாக பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். உடனே அவன் ஜூஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். ஊர்வசிட்ட இந்த ஜூஸை சேர்த்து குடி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அன்னைக்கு நைட்டு குடிச்ச அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா ரூமில் ஒரே சத்தம். என்னடனா அக்கம் பக்கத்தெல்லாம் பயந்து போய் பார்க்கும்போது, என்னது குதிரை சவுண்டு மாடு சவுண்டெல்லாம் ஒன்றா வருது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது, அவங்க ரூமில் அங்கேயும் இங்கே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. யாராலையும் எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் இந்த சமாச்சாரத்தை நான் தான் போய் சமரசம் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்தாங்க. அந்த பெருமை எனக்கு இன்னும் இருக்க ஒரு விஷயம். அதாவது என்னையும் என் வாய்ஸும் பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ல போட்டுருங்க. அப்புறம் கம்மிங் 24 ஹவர்ஸுக்கு எல்லாரும் 2 டம்ளர் முருங்கைக்காய் சூப் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கும். அப்போ வரட்டுமா? நன்றி, வணக்கம்.